விரும்பலைங்கன்னா என்னன்னாங்கன்னா, தமிழகத்தை எங்களை பொறுத்தவரை டாஸ்மார்க் வருமானம் 52,000 கோடி எடுத்துட்டோம்னா, கள்ளுக்கடை திறப்பதன் மூலமாக 1,00,000 கோடி வருமானம் கொடுக்க முடியும் 3 ஆண்டுகள் அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை நாங்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெப்சைட்லையும் போட்டிருக்கோம். 3 ஆண்டுகளில் எப்படி கள்ளுக்கடையை திறக்கணும், எங்களை பொறுத்தவரை தனியார் நடத்துகிறாங்களா தனியார் நடத்தலையா, அரசு நடத்தக்கூடாது நம்பர் 1, கள்ளுக்கடையை திறக்கணும் நம்பர் 2. இந்த இரண்டிலும் தெளிவாக இருக்கின்றோம். காலம் வரும், காத்திருப்போம், பொறுத்திருப்போம். அரசே நடத்தக்கூடிய மதுபான கடைகளை நாங்கள் எதிர்க்கின்றோம். ஒரு மனிதனுக்கு அவங்களுக்கு உரிமைங்கன்னா, யாராவது நேற்று கோவால இருந்தாங்கன்னா அந்த நிகழ்ச்சி சார்பா கோவா அரசுக்கு லிக்கர் தான் பெரிய ரெவென்யூ கொடுக்குது. அங்கே அது அரசு நடத்தல, தனியார் நபர்கள் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் அரசே அந்த டிபார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க, ப்ரொஹிபிஷன் பேர். அவங்க நியாயப்படி இதை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் அரசே டாஸ்மார்க் நடத்துகிறாங்க. அதைத்தான் நாங்கள் குறை சொல்கின்றோம். ஏன் நடத்துறீங்க, நடத்தாதீங்க, அரசுக்கு இங்கே வேலையில் நீங்கள் வெளியே போங்க. அதனால் இந்த பாண்டிச்சேரியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாரும் இங்கே தான் வர்றாங்க. லிக்கர் சீப்பாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு வர்றாங்க. அதை விடுங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்கன்னா அந்தந்த மாநிலம் அந்தந்த மக்கள் அவங்கவுங்க முடிவெடுக்கணும். தேர்தல் அறிக்கை அந்தந்த கட்சிகள், நிதிஷ்குமாரை பொறுத்தவரை பீகாரில் நான் சாராயத்தையே விடமாட்டேன்னு ஒரு தைரியமாக முடிவெடுத்தார். அதற்கான ரிசல்ட் இன்னைக்கு பார்க்குறாரு. பெண்கள் தொடர்ந்து நிற்கிறாங்க நிதிஷ்குமார் அவர்களோடு. அது உண்மை, அது சரித்திர உண்மை. இன்னைக்கு பீகாரில் 12% வாக்கு அதிகமாக இருக்குது, பெண்களுடைய வாக்கு 9% அதிகமாக இருக்குன்னா நிதிஷ்குமார் அவர்கள் மீதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய மரியாதை. நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு காலத்தில் லிக்கரை ப்ரொஹிபிஷன் பேன் கொண்டு வந்தாங்க, பெண்கள் தொடர்ந்து நிற்கிறாங்க. பாரத பிரதமர் பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வர்றாங்க, பெண்கள் தொடர்ந்து நிற்கிறாங்க. அந்தந்த தலைவர்களுக்கு விட்டுறலாங்கன்னா, நாங்கள் தமிழகத்தில் எதிர்ப்பது அரசு நடத்தக்கூடிய மதுபான சென்டர்ஸ், லிக்கர் சென்டர்ஸ், வெண்டிங் அவுட்லெட், டாஸ்மாக், அதை எதிர்க்கிறோம்.